ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். கடலூர் மாவட்டத்தில் கள்ளச்சாராய விற்பனை குறித்து புகார் செய்ததை காவல்துறையினர் காட்டிக் கொடுத்ததால் சாராய வியாபாரிகள் தன்னை மிரட்டுவதாக புகார்தாரர் வேதனையுடன் புலம்பும் ஆடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. சார், ஒருத்தவங்க பிளாக்ல சரக்கு விற்கிறான்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கனெக்ட் கொடுங்கன்னு கொடுத்தேன். அவங்க ஏன் நம்பரை என்ன பண்ணிட்டாங்கன்னா இவன் தான் கம்ப்ளைண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு சரக்கு விற்றவங்கள்ட்ட ஏன் நம்பரை போட்டு கொடுத்துட்டாங்க. ஸ்ரீமுஷ்ணம் காவல் நிலைய பகுதிக்குட்பட்ட கண்டியங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஜேசுதாஸ் என்பவர் அப்பகுதியில் கள்ளச்சாராயம் விற்பவர்கள் குறித்து காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார். ஆனால் காவல்துறையினர் புகார் தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக புகார் கொடுத்த ஜேசுதாஸின் செல்போன் எண்ணை கள்ளச்சாராய வியாபாரியிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து கள்ளச்சாராய வியாபாரி ஜேசுதாஸை மிரட்டத் தொடங்கியதாக தெரிகிறது. இதனால் அச்சமடைந்த ஜேசுதாஸ் அவசர உதவி எண் 100ஐ அழைத்து மிரட்டல் தொடர்பாக வேதனையுடன் புலம்பும் ஆடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. சரக்கு வித்ததை போட்டு கொடுத்ததால போலீஸ் ஸ்டேஷன்ல கமிஷன் வாங்கிட்டு வித்துருப்பாங்க. எனக்கு தெரியாதுங்க ஐயா. சரிங்களா? அவங்க போலீஸ்காரங்க போயிட்டு இவங்க பிடிக்க காலைல 100க்கு கால் பண்ணா இந்த மாதிரி சரக்கு விற்கிறாங்க வந்து பிடிங்கன்னதும் அவங்க போயிட்டு அங்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ஏசுதாஸுங்கிற ஒருத்தன் தான் கால் பண்ணி சொல்லியிருக்கான், நீங்க எதா இருந்தாலும் அங்க பேசிங்கன்னு சொல்லிட்டு அவங்க துட்டை வாங்கிட்டு அவங்க விட்டாங்க. அந்த ஆமாமா சார், ஸ்டேஷன்லாம் நீங்க ரிக்வஸ்ட் அவங்களே துட்டு வாங்கிட்டு அவங்க தான் சார் முக்கிய காரணமே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கொடுங்க சார். ஒன்றுன்னா உயிர் தானே போக போகுது சார், பார்த்துக்கலாம். இதுகுறித்து கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராமிடம் கேட்டபோது இதுகுறித்து உடனே நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் சம்பந்தப்பட்ட காவலர் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன்.